ரகுதாத்தா. படத்துல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சுமனுடைய காமெடி ட்ராக். அவர் தான் வந்து படத்துக்கான ரைட்டர். ஏற்கனவே அந்த ஃபேமிலி மேன் சீரீஸின் ரைட்டரும் அவர் தான். ஒரு இந்தி திணிப்பு மட்டும் இல்ல, பெண்களுக்கு எதிராக இந்த இந்திய கலாச்சாரத்துல, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய அடக்குமுறைகள் இருக்கு. அதெல்லாத்தையும் வெறுமனே கலாச்சாரமா எடுத்துட்டு போறோம். இது மட்டும் எப்படி நியாயம்? அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்பவே நியாயமானது. அத ப்ராப்பரான இடத்துல பிட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ படம் ரொம்ப ப்ரீச்சியா இருக்கா, பொலிட்டிக்கலா இருக்கா அப்படின்னா இல்ல. ஏன்னா படத்துல வந்து படம் நிறைய பேசுறது வந்து படத்துல இருக்கக்கூடிய சிட்காம் டைப் ஆஃப் காமெடி எலமெண்ட்ஸ் தான். ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்ல வந்து வசனங்கள் மூலமா காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேசி மோகன் படம் பார்க்குறப்ப நமக்கு இருக்கும்ல, நிறைய வசனங்கள்லேயே காமெடி பிட்ச் பண்றது. அப்புறம் ஸ்பூனரிசம் மாதிரி ஹிந்தி மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் தமிழ் பேச கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவர் வந்து என்னென்ன தமிழ் வார்த்தை எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தது தான் அப்படின்னாலும், கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்க்கறனால நமக்கே கொஞ்சம் பார்க்க